இது சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் இது நாட்டு மரம் தான். இது ஒன்றும் கிடையாது, ஒட்டும் கிடையாது, ஹைபிரிடும் கிடையாது. ஓகே. நாட்டு கண்ணு விதையில இருந்து போட்டு வளர்த்த செடி தான். ஓகே. இது நம்ம கன்னியாகுமரி பழத்தோட்டத்துல வாங்கினது. நல்ல குவாலிட்டியா இருக்குது. ஓகே. நீங்களே பார்க்கலாம் காய் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குதுன்னு. இயற்கை விவசாயத்துல விளைஞ்ச காய் தான். காயெல்லாம் இதை விட பெரிய காய் 400 கிராம் வரைக்கும் ஒரு காய் வர அளவுக்குள்ள காயெல்லாம் உண்டு. ஓகே. ஆனா தற்சமயம் வெளிநாட்டு பழம் மார்க்கெட்ல நிறைய கிடைக்கிறதுனால இது கொஞ்சம் சேல்ஸ் கம்மியா இருக்கு. அவங்களுக்கு மக்களுக்கும் புரிய மாட்டாங்க. வெளிநாட்டு பழம் இதை விட ஒரு நல்ல சைஸா இருந்த உடனே, கலரா இருந்த உடனே அவங்களுக்கு அந்த பழத்துக்குள்ள அளவுக்கு இதை விரும்பி வாங்கல. ஆனா அதை விட இது நல்ல டேஸ்டா இருக்குன்னு ரெண்டையும் சாப்பிட்டவங்க சொல்றாங்க. அதனால நிறைய பேருக்கு மக்களுக்கு அது இன்னும் புரியலை. இது இயற்கையில விளைஞ்சது, அது கெமிக்கல் உரம் போட்டு மருந்து அடிச்சு கொண்டு வந்தது. வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்து 10 நாளா கடையில வச்சு விற்கி, அது நம்ம பழம் வளர்த்த பிறகு ஒரு நாளைக்கு கூட ஒரு நாள் இருந்தா அப்படி உடஞ்சி கீழே பிரிஞ்சு போயிடும், கெட்டு போயிடும். ஆனா அது 10 நாள் ஆனாலும் கடையில முழு பழமா அப்படி இருக்கு. அப்ப அதுல ஏதோ ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணிருக்காங்க. அது அண்டர்ஸ்டுட். ஆனா மக்களுக்கு அதெல்லாம் புரியல. அவங்களுக்கு மக்கள் வீட்டுல வாங்கி கொண்டு வச்சாலும் 4 நாள் உடையாம இருக்கு, நம்ம மெல்ல சாப்பிட்டுக்கலாம். இது அப்படி இல்லை, பழமா வாங்கிட்டு போனா 2 நாளுக்குள்ள சாப்பிட இல்லைன்னா அது அப்படியே பழம் வெடிச்சு தண்ணி வழிய ஆரம்பிச்சிடும். தண்ணி வழிய ஆரம்பிச்சோடனே எல்லாம் பூசணம் போக்கும், பூச்சிகள் உட்காரும், எல்லாம் நடக்கும். அதனால இது இயற்கையா இருக்கிறதுனால அதோட தன்மை. சீத்தாப்பழம்னா பழுத்தா உடையும், அதான் தன்மை. இப்போ மாம்பழம், கொய்யாப்பழம் பழுத்தாலும் கூட ஒரு நாள் இருந்தா கூட அது அப்படியே முழுசாவே இருக்கும். இது அப்படி இல்லை, விளைஞ்சுன்னா அந்த ஒவ்வொரு சொலை வாரியாட்டம் அப்படியே வெடிச்சு பிரிஞ்சு போயிடும். வெளிநாட்டுல இருந்து கொண்டு வர்றது 10 நாள் ஆனாலும் முழுசா தான் இருக்கு. அதை என்ன செய்யறாங்கன்னு அது கடவுளுக்கு தான் தெரியும்.